ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் டிப்போடு வந்திருக்கேன். உங்கள்கிட்ட ஒர்க் ஆகாத பல்ப் இருக்கா? நோ வரிஸ், எடுத்துக்கோங்க. டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேஸ் கொடுங்க. ஒயிட் பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எனி கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கலர் சூஸ் பண்ணிட்டோடனே நம்ம சிம்பிள் டிசைன் தான் போட போகிறோம். டிசைனுக்காகலாம் ரொம்ப நீங்கள் யோசிக்க வேணாம். ஐயோ என்ன டிசைன் போடுறது, எப்படி போடுறது, அப்படிலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ணிக்கவே வேண்டாம். ஜஸ்ட் பேஸ் கலர் கொடுத்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் காய வச்சுக்கலாம். ஒன்ஸ் அந்த பெயிண்ட்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஹோல்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் இது மாதிரி ஒரு கிளிப் பண்ணி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜஸ்ட் நம்ம ஒரு குட்டி குட்டி சர்க்கிள் தான் போட போகிறோம். அதுவும் லைட்டாக ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் போட்டுக்கோங்க. எனி 2 or 3 கலர்ஸ் கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துக்கோங்க. ஸோ தட் அது கொஞ்சம் நல்லா பார்க்க பிரைட்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சர்க்கிள் வித் ஸ்பைரல் மாடலில் போட்டுக்க போகிறேன். ஒன்ஸ் அதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு சாக்லேட் டிசைன் மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் 2 சைடும் சாக்லேட் ரேப் மாதிரி ஒரு குட்டி கர்வ்ஸ் மாதிரி லைட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த டிசைன் இல்லைனாலும் இன்னொரு டிசைன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஃப்ளவர் டைப்ஸ் பண்ணலாம். நம்ம அவுட்லுக் இதில் முடிச்சாச்சு. இது முடிச்சதுக்கப்புறம் எங்கே வைக்கணுமா, நீங்கள் ஏதாவது ஒரு பெயிண்ட் பாட்டில் ஒரு பாட்டம் வேஸ்ட் பாட்டில் இருந்தால் அதுக்கு மேலே வச்சு கூட ஏதாவது ஒரு ஷோகேஸ் மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா அந்த ஹோல்டர் இடத்துல நீங்கள் ப்ரௌன் த்ரெட் வச்சு நல்ல நாட் போட்டு டைட்டாக நாட் பண்ணிவிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் வியூவர்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தட் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.